Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல accounts from incomplete records அப்படின்ற சாப்டர்ல ஆல்ரெடி 1 to 5 illustrations பார்த்திருக்கோம். ஸோ இந்த வீடியோல 6 to 10 illustrations வந்து பார்க்க போறோம். ஓகேவா? பட் நம்ம சம்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார் த இயர் அண்ட் ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இதோட ஃபார்மேட் நம்ம வந்து ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு போனோம். அதாவது க்ளோசிங் கேபிட்டல், ஆட் டிராயிங்ஸ் லெஸ் அடிஷனல் கேபிட்டல், நமக்கு கிடைக்கிறது அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல் லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல், ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ இது நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்றது. ஸோ மெயினாக இது நீங்கள் எழுதணும். எழுதிட்டு அந்த இயர் அந்த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அந்த இயரும் நம்ம கண்டிப்பாக எழுதி ஆகணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம 6th சம் பார்க்கலாம். 6th சம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, a statement of affairs is a statement showing the balance of assets and liabilities on a particular date. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்றது வந்து என்னது அப்படின்னா, இதுல வந்து நம்ம அசட்ஸும் லயபிலிட்டிஸும் வந்து பேலன்ஸ் பண்ணுவோம். நார்மலா உங்களுக்கு தெரியும் இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அசட்ஸ் வந்து ரைட் சைடு இருக்கும், லயபிலிட்டிஸ் வந்து லெஃப்ட் சைடு இருக்கும். ஸோ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் டு ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல் ஆஃப் அ பிசினஸ் யூனிட். அதாவது இப்போ நம்ம பிசினஸ் வந்து க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து இன்கம்ப்ளீட்டா நம்ம எல்லா ரெக்கார்ட்ஸும் வச்சிருக்கோம். ஸோ அப்போ நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் என்னன்னு தெரியாது. அப்படின்ற பட்சத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்ற அக்கௌண்ட் போட்டு நம்மளுடைய க்ளோசிங் கேபிட்டல் வந்து என்ன அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. இதுக்கு சிம்பிளா ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காங்க, கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ். அவ்வளவுதான். இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, although statement of affairs is a list of assets and liabilities, is not called balance sheet. சரி, இதுல வந்து அசட்ஸும் லயபிலிட்டிஸும் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல போடுறாங்க. அப்ப இது பேலன்ஸ் ஷீட்டா அப்படின்னு சொல்லி கேட்டா, இது வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து கிடையாது. ஏன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட் அப்படின்றது ஃபுல்லா லெட்ஜர் பேலன்ஸ் லெட்ஜர் பேஸ் பண்ணி நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் இதுல வந்து நம்ம லெட்ஜர் பேஸ் பண்ணலாம் போட முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இல்லையா? ஸோ அதை பத்தி இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ரீட் பண்ணாங்க உங்களுக்கு கிளியரா புரியும். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் இது வந்து யாரோட புக்ஸ் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கணும். அடுத்து வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அஸ் ஆன். ஸோ நம்ம என்னைக்கு போடுறீங்க அந்த டேட் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். இங்க லைபிலிட்டிஸ், இங்க அசட்ஸ். ஸோ இங்க அசட்ல என்னெல்லாம் இருக்கும்? கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், சன்ட்ரி டெப்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், ஸ்டாக் இன் ட்ரேடு, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், ஃபிக்ஸட் அசட்ஸ் எல்லாமே நமக்கு அசட் சைட்ல வருது. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள்ஸ், இங்க பில்ஸ் ரிசீவபிள், இங்க பில்ஸ் பேயபிள், இங்க டெப்டார்ஸ், இங்க கிரெடிட்டார்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், இங்க ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், அப்புறம் பேங்க் ஓடி. ஸோ இதெல்லாம் நமக்கு இங்க வருது. ஸோ ஃபைனலி நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல். ஸோ த பேலன்சிங் ஃபிகர். ஸோ 1 or 2 times நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இது பேஸ் பண்ணி தான் ஃபுல் சம்ஸ்மே இருக்கும். இப்போ illustration number 6. இங்க பேலன்சஸ் ஆஃப் சாந்தின்னு சொல்லிட்டு 31st December 2013 கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த புக்ஸ் ஆஃப் யாரோட புக்ஸ்? சாந்தியோட புக்கு. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம என்னைக்கு போடுறோம்? 31st December 2018. ஸோ அன்னைக்கு நம்ம போடுறோம். ஸோ பர்டிகுலர்ஸ் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பில்ஸ் ரிசீவபிள் 6,000, பில்ஸ் பேயபிள் 4,000, மெஷினரி 60,000, ஃபர்னிச்சர் 10,000, சன்ட்ரி கிரெடிட் 25,000, ஸ்டாக் 45,000, டெப்டார் 70,000, கேஷ் 4,000 கொடுத்துருக்காங்க. Prepare statement of affairs 31st December 2018 and calculate capital at the date கொடுத்திருக்காங்க. ஓகே, so very simple. இங்கே நீங்க சம்ஸ் எல்லாம் முடிச்சிடலாம். இப்போ நான் வந்து இங்க வந்து ரெட் கலர்ல வந்து டாட் வைக்கிறதால அசெட்ஸ், வைக்காததால நம்மளுக்கு லைபிலிட்டிஸ். ஸோ ஜஸ்ட் நீங்க அப்படியே போஸ்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பில்ஸ் ரிசீவபிள் என்னது? அசெட். பில்ஸ் பேயபிள் liabilities, machinery asset, furniture asset, sundry creditors வந்து liabilities, stock வந்து asset, debtors வந்து asset, cash asset. So இதெல்லாம் நம்ம asset side போட்டுருங்க. ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் வந்து liability side போட்டு இது வந்து கால்குலேட் பண்ணி நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 1,95,000 கிடைக்குது. ஸோ அப்போ இது நம்ம கால்குலேட் பண்ணும்போது 29,000. அப்போ 1,95,000 மைனஸ்
29,000 போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1,66,000. திஸ் இஸ் ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் சம். ஓகேவா? அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன். ஸோ இது வந்து என்ன, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கும் பேலன்ஸ் ஷீட்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. இப்போ இதுல வந்து அப்ஜெக்டிவ் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கு வந்து என்ன, ஃபைண்ட் அவுட் கேபிட்டல். நம்ம கேபிட்டல் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றது எங்களோட அப்ஜெக்டிவா இருக்கும். இது வந்து ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிசினஸ். பிசினஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களோட அப்ஜெக்டிவா இருக்கும். அக்கௌண்டிங் சிஸ்டம். ஸோ இவங்க வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. இவங்க டபுள் என்ட்ரி சிஸ்டம் கரெக்டா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. பேஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் நாட் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் லெஜர் பேலன்சஸ். இது வந்து எல்லாமே லெஜர் பேலன்ஸா அப்படின்னு கேட்டா கிடையாது. பட் இது வந்து பேஸ் ஆஃப் லெஜர் பேலன்சஸ். இது பேலன்ஸ் ஷீட். ரிலையபிலிட்டி. ஸோ நாட் ரிலையபிள். ஏன்னா அது வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இது வந்து இதுல வர்ற எதுவும் நம்மளுக்கு வந்து பிலீவபிளா இருக்காது. ஸோ அதான் இங்க வந்து ரிலையபிள் சொல்லியிருக்காங்க. இங்க வந்து என்ன, ரிலையபிள். ஸோ இதுல வர்ற எல்லாமே நம்ம என்ன செய்யலாம், நம்பலாம் அப்படின்றாங்க. ஏன்னா இது வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி ஃபாலோ பண்ணுது அப்படின்றாங்க. மிஸ்ஸிங் சிஸ்டம் மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் அப்படின்னா என்னன்னா, இதுல வந்து ஐட்டம்ஸ் வந்து சப்போஸ் ஒமிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் இதுல நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டம். ஸோ கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ போத் ஆஸ்பெக்ட்ஸ் of all the transactions duly recorded. So both aspects வந்து ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அப்படியே சப்போஸ் ஏதாவது ஐட்டம்ஸ் வந்து நமக்கு ஒமிட் ஆயிருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம ஈஸியா வந்து ட்ரேஸ் பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாங்க. illustration number 7. கொஸ்டின் என்னன்னா, on the 1st April 2017 கணேஷ் அப்படின்றவங்க ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எவ்வளவுனா 75,000 கேபிட்டலோட. It did not maintain proper books of accounts. Following particulars are available from his books as on 31st March 2018. இது வந்து என்னன்னா ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேவா? 75,000 அப்படின்றது வந்து என்னது, ஓப்பனிங் கேபிட்டல். இந்த புக்ஸ் ஆஃப் யாரோட புக்ஸ், நமக்கு கணேஷோட புக்ஸ். இது வந்து என்ன டேட்ல நம்ம இது கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 31st March 2018. ஸோ இங்க வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் தான், நம்ம இதுல இருந்து எது அசெப்ட் எது லயபிலிட்டிஸ் எப்படி கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இங்க வந்து என்னன்னா வித்ரா. ஸோ இங்க வந்து எவ்வளவு வந்து வித்ரா பண்ணிருக்காங்க அப்படின்னா பர்சனல் யூஸ்க்கு, அதாவது டிராயிங்ஸ் வந்து 15,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபர்தர் கேபிட்டல், அதாவது அடிஷனல் கேபிட்டல் நமக்கு 20,000 வந்து கொடுத்துருக்காங்க. கால்குலேட் ப்ராஃபிட் ஆர் லாஸ். அப்ப நம்ம என்ன செய்யணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டுட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம வந்து போடணும். ஓகேவா? முன்னாடி பண்ண மாதிரி பண்ணிடலாமா? கேஷ் என்னது, அசெட். ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் அசெட். பில்ஸ் ரிசீவபிள் அசெட். ஃபர்னிச்சர் அசெட். land and buildings asset. debtors asset. cash bank asset. bills payables credit. sorry இது ரெண்டுமே வந்து என்னது, liabilities. அவ்வளவுதான். இப்போ நம்ம டாட் வச்சிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடணும், அசெட் சைடில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அண்ட் கிரெடிட்டர்ஸ் பில் பேபிள் மட்டும் நம்மளுக்கு லைபிலிட்டி சைடு வரும். ஸோ இதெல்லாம் நம்ம டோட்டலாக கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1,03,000 கிடைக்குது. அண்ட் இது நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 15,000. ஸோ 1,03,000 மைனஸ் 15,000 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 88,000 உங்களுடைய ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ இது நம்மளுடைய என்னது, க்ளோசிங் கேபிட்டல். ஆல்ரெடி நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. டிராயிங்ஸ் அடிஷனல் கேபிட்டல் இருக்கு. அப்படியே நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இதுல வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான் வேலை. க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ, 88,000. ஆட் டிராயிங்ஸ் வந்து 50,000 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1,03,000 கிடைக்கும். மைனஸ் அடிஷனல் கேபிட்டல் எவ்வளோ, 20,000 பண்ணீங்கன்னா நமக்கு எவ்வளோ வரும், 83,000 கிடைக்கும். பிளஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 75,000. அப்போ நமக்கு கிடைக்கிறது வந்து என்னதுன்னா ப்ராஃபிட். பிகாஸ் இது வந்து எதுல இருக்கு, பாசிட்டிவ்ல இருக்கு. அப்போ நமக்கு ப்ராஃபிட். அவ்வளவுதான். illustration 8. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, David does not keep proper books of accounts. Following details are given his records. ஸோ இங்க இருந்து என்ன பண்ணிருக்காங்க, does not keep proper books of accounts அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சது வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நம்ம சேம் மார்க் பண்ணலாம். ஸோ இங்க வந்து என்னன்னா சேம் சம் தான், பட் நம்ம வந்து 2 தடவை சம் செய்யற மாதிரி இருக்கும். இது வந்து ஈஸி தான், பட் பாருங்க உங்களுக்கு புரியும். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் இது வந்து அசெட். ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் அசெட். சண்டே டெப்டார்ஸ் அசெட். இது வந்து லைபிலிட்டிஸ். பிசினஸ் பிரெமிசஸ் வந்து என்னது, அசெட். ஃபர்னிச்சர் அசெட். ஓகேவா?
But during the year, he introduced additional capital 45,000. இங்க வந்து எவ்வளவு வித்ட்ரா பண்ணிருக்காங்க அப்படின்னா 2,500 பெர் மந்த். நல்லா கவனிங்க, இந்த டிராயிங்ஸ் வந்து 2,500 கிடையாது, 2,500 into 12. அப்போ உங்களுக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைக்கும்? 2,500 into 12 into is equal to கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 30,000. ஸோ இதான் நம்மளுடைய டிராயிங்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், அடுத்து நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல உள்ளது எல்லாமே நம்ம இந்த அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் பிரிச்சு வச்சிருக்கோம். ஸோ அந்த பேசிஸ்ல போட்டுட்டு கிடைக்கிற கேபிட்டல் நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல். பிகாஸ் இது வந்து என்னது, ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2018. ஸோ அப்போ வந்து இதை வந்து இது க்ளோஸ் பண்ணும்போது, ஓப்பன் பண்ணும்போது கிடைக்கிற கேபிட்டல்னால இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல், இது நமக்கு க்ளோஸ் பண்ணும்போது கிடைக்கும் அப்படின்றதுனால இது வந்து க்ளோசிங் கேபிட்டல் அவ்வளோதான். ஸோ சேம் தான், கேஷ், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், சண்டே டெப்டர்ஸ், பிசினஸ் ப்ரெமிசஸ், ஃபர்னிச்சர், ஸோ எல்லாம் ஆட் பண்ணிருங்க. ஸோ இது வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1,30,000. ஸோ 5,30,000 1,30,000 போயிடுச்சு அப்படின்னா 4 lakh. திஸ் ஃபார் த ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ இங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் சேம் ஃபார்மேட். அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்க அமௌண்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ நீங்க அமௌண்ட் கால்குலேட் பண்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ எல்லாமே டோட்டல் பண்ணி உங்களுக்கு 5,64,000 கிடைக்கும். ஸோ அதுல இருந்து நம்ம 1,22,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 4,42,000. திஸ் இஸ் ஃபார் க்ளோசிங் கேபிட்டல். இப்போ நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸை கண்டுபிடிக்கணும். அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார் இயர் எண்டிங் 31st March 2019. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 4,42,000 கண்டுபிடிச்சது. ஆட் டிராயிங்ஸ் நம்ம 2,500 into 12 நமக்கு 30,000 கிடைச்சது. அடுத்து அடிஷனல் கேபிட்டல் எவ்வளவு பார்த்து நமக்கு 45,000 பண்ணணும். நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 4,27,000 கிடைக்கும். பிளஸ் ஓப்பனிங் கேபிட்டல் நமக்கு 4 lakh. ஸோ இங்க கண்டுபிடிச்சோம்னா 4 lakh. அது அடுத்து நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து என்னன்னா ப்ராஃபிட். ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் ஆன்சர். திஸ் இஸ் 27,000. அடுத்து 9th sum. So Ahmed does not keep proper books of accounts. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்ல கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது என்னடா என்னமோ ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து டஸ் நாட் கீப் அது மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிப்பாங்க. இது வந்து என்னன்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் தான். ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் சரியா இங்க வந்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னாவே அது வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இங்க வந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. at the year ending 31st March 2018. ஸோ இங்க என்ன செய்யணும்? அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் பார்க்கணும். ஸோ பேங்க்ன்றது என்னது? அசெட். கேஷ் அசெட், ஸ்டாக் அசெட், டெப்டர்ஸ் அசெட், பிளான்ட் அசெட், ஃபர்னிச்சர் அசெட். இங்க ஒண்ணு மட்டும்தான் லைபிலிட்டிஸ். அடுத்து இங்க வந்து டிராயிங்ஸ் வந்து 40,000 கொடுத்துருக்காங்க. வேற என்ன இருக்கு? ஸோ reduced additional capital வந்து 16,000. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஹிஸ் பிசினஸ். ஸோ இதெல்லாம் நம்ம தேவையில்லை. ஸோ ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆஃப் 5% ஆன் டெப்டர்ஸ். இது நம்ம க்ளோசிங் கேபிட்டல்ல கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். சேம் தான். இதை கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கும், இதை கண்டுபிடிக்கும் போது நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் கிடைக்கும். ஸோ இங்க வந்து இன்னொரு ட்விஸ்டிங் வந்து இருக்கு. என்னன்னா 14,000 வந்து கிரெடிட், இது வந்து நமக்கு 18,000 வந்து டெபிட்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க 14,000 கிரெடிட்ன்றது இங்க அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடுவீங்கல்ல. ஸோ அது வந்து கிரெடிட் சைடு நமக்கு என்ன இருக்கும்? லைபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ லைபிலிட்டி சைட்ல நீங்க பேங்க் பேலன்ஸ் வந்து போட்டீங்கன்னா அது வந்து என்னது? நமக்கு பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு கிடைக்கும். அதுவே டெபிட் சைடு நமக்கு வந்து என்னது? அசெட்ஸ். ஸோ இப்போ அசெட் சைடு நம்ம சேம் பேங்க் பேலன்ஸ் தான் போடுவோம். ஸோ இவங்களே கொடுத்தாங்க, இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட்ல போடுங்க, இந்த அமௌண்ட் வந்து டெபிட்ல போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம போட்டுருவோம். அவ்வளவு வேற எதுவுமே இல்லை. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல். ஸோ இங்க வந்து இன்னும் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். என்னன்னா இங்க வந்து 1/4/2017 கொடுத்துருப்பாங்க, பட் இங்க வந்து 31st March 2017 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. பிகாஸ் இது வந்து நம்ம க்ளோசிங் டேட் தான் இங்க வந்து போட்டிருக்கோம். ஸோ 1 day முன்னாடி அப்படின்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம இங்க வந்து க்ளோஸ் பண்ண டேட் தான் மோஸ்ட்லி வந்து போடணும். சரி, அப்போ ஓப்பனிங் டேட் வந்து போட்டா வந்து தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. நீங்க ஓப்பனிங் டேட்டும் போட்டுக்கலாம்,
க்ளோசிங் டேட் தெரிஞ்சா அதுவும் நீங்க போட்டுக்கலாம், அவ்வளவுதான். இப்போ நம்ம பார்த்தோம்ல அசெட்ஸ் இது லைபிலிட்டிஸ் அந்த மாதிரி நம்ம போட்டுருங்க. போட்டு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,66,800 கிடைக்கும். ஸோ இது நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 74,000 கிடைக்கும். ஸோ மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 92,800. அடுத்து க்ளோசிங் கேபிட்டல், இங்கதான் நம்ம வந்து வேலையே இருக்கு. ஸோ டெப்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அட் 5% அப்படின்றது. டெப்டார்ஸ் வந்து நம்ம எவ்வளவு பார்த்தோம் அப்படின்னா 30,000 வந்து பார்த்தோம். ஓகேவா? அப்போ 30,000 into 5 divided by 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1,500 நமக்கு provision for doubtful debts. ஓகேவா? ஸோ doubtful debts நமக்கு 1,500. ஸோ இது மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க என்ன அமௌண்ட் அந்த பர்சன்டேஜுக்கு இது என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஜஸ்ட் லெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதா ஃபைனல் ஆன்சர். இப்போ 30,000 மைனஸ் 1,500 வந்து எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 28,500 நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து பிளான்ட் அண்ட் டெப்ரிஷன் 8,000 கொடுத்துருக்காங்க. டெப்ரிஷன் அவங்களே அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 8,000 சொல்லிட்டு. அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து 72,000. அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் ஃபைனலாக வந்து உங்களுக்கு 1,76,000 கிடைக்குது. அதுல இருந்து 70,000 மைனஸ் பண்ணா அப்படின்னா நமக்கு 1,04,000 இஸ் க்ளோசிங் கேபிட்டல். அடுத்து ப்ராஃபிட்டா லாஸா கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, கேட்டிருக்காங்க ப்ராஃபிட்டா லாஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ க்ளோசிங் கேபிட்டல் 1,04,000, ஆட் டிராயிங்ஸ் 40,000, லெஸ் அடிஷனல் கேபிட்டல் 18,000, அடிஷனல் க்ளோசிங் கேபிட்டல் 1,28,000 நம்ம பார்த்தோம். அடுத்து ஓப்பனிங் கேபிட்டல் நமக்கு 92,800. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் இஸ் ப்ராஃபிட் 35,200. எல்லா சம்ஸும் கண்டிப்பா வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, பிகாஸ் எழுதி பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இங்க ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். அதாவது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ல இருந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது எப்படி அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அப்படின்ற பட்சத்துல டிஃபிகல்ட் டு ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்றது வெரி டிஃபிகல்ட் அப்படின்றாங்க. பட் அவைலபிள் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளாலையும் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ இதை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கான டெஃபினிஷன்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோ ப்ரிப்பேர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ல இருந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், இது மூலமா என்ன கண்டுபிடிக்கலாம்? ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிஸ்ஸிங் ஃபிகர் டு ஃபைண்ட் அவுட் அவைலபிள் டேட்டா. ஸோ இப்போ நம்ம மிஸ்ஸிங் ஃபிகர், அதாவது என்னென்ன மிஸ் ஆயிருக்கு அந்த அவைலபிள் டேட்டாவை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? கேஷ் பர்ச்சேஸ், கேஷ் சேல்ஸ்லாம் இல்லை அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இப்போ டோட்டல் டெப்டார்ஸ், டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ஸ் மூலியமா கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ, கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த டேட்டாஸ்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து போட்டுடலாமா? ஸோ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் வந்து போடலாம். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், இது மூலமா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பில்ஸ் ரிசீவ்டு, அதாவது என்னென்ன பில்ஸ் நீங்க வந்து ரிசீவ் பண்ணிருக்கீங்க, பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் மூலமா என்ன பில்ஸ் வந்து நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிருக்கீங்க அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நம்ம அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்ல நம்ம போட்டுடலாம். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபைனல் ஸ்டெப் வந்து ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். அவ்வளவுதான், சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஸோ இங்க வந்து நம்ம எப்பவும் போல ஆஸ் யூஸ்வல் டெபிட் போடணும் அண்ட் இங்க வந்து கிரெடிட். இப்போ இங்க வந்து பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் போடுங்க, ஆப்போசிட் சைடு வந்து க்ளோசிங் பேலன்ஸ். இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது டெபிட்டா, ஸோ அப்ப டெபிட் அப்படின்றதுனால அதாவது டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட். டோட்டல் டெப்டார்ஸ் அப்படின்னாலே என்னது நம்மளுக்கு டெபிட், டெபிட்னா டெப்டார். ஸோ அப்போ இது வந்து டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றதுனால நான் வந்து டெபிட் சைடு என்ன பண்ணிக்கிறேன், ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றேன். அப்போ கிரெடிட் சைடு நம்மளுக்கு வந்து என்ன வரும், க்ளோசிங் பேலன்ஸ், ஆப்போசிட் சைடு. அடுத்து இங்க டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் மூலமா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் வந்து என்ன அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து பேங்க் அக்கௌண்ட், அதாவது செக் டிசானர் ஆனதெல்லாம், அதாவது பில்ஸ் ரிசீவபிள் டிசானர், அடுத்து வந்து செக் டிசானர். ஸோ டிசானர் எல்லாம் இந்த பக்கம் வந்துடும்.
நம்ம கண்டுபிடிக்கிறது இதுல மெயினா வந்து என்னதுன்னா கிரெடிட் சேல்ஸ், அவ்வளவுதான். ஸோ இங்க வந்து என்னன்னா நம்ம ரிசீவ் பண்ண ஐட்டம்ஸ், ஸோ அது நம்ம இங்க போடணும். அதாவது கேஷ் ரிசீவ் பண்ணது, அப்புறம் பேங்க் மூலியமா ஏதாவது செக் ரிசீவ் பண்ணணும்னா அது. அடுத்து வந்து டிஸ்கவுண்ட் அலௌடு. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் வந்து அலோட் பண்ணிருப்போம் இல்லையா, ஸோ அது. அடுத்து வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் ஆனது, பேட் டெப்ட்ஸ். ஸோ இது கண்டிப்பா நமக்கு கிரெடிட் சைட் தான் வரும். அடுத்து பில்ஸ் ரிசீவபிள், நம்ம ரிசீவ் பண்ணிருந்தோம் அப்படின்னா டிசானர் ஆச்சுனாலும் இந்த பக்கம் வரும். இங்க வந்து ரிசீவ் பண்ண பில்ஸ் ரிசீவ் இருக்கும்ல, ஸோ அதை நம்ம இங்க போடணும். ஃபைனலி க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இது நல்லா ஒரு 2 times ரீட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு மைண்ட் செட் ஆயிரும். இது வந்து ஒரு ஈஸி சம். ஃபைண்ட் அவுட் கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் எனக்கு டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றதுனால நான் டெபிட் சைடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். அடுத்து கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டார்ஸ், கேஷ் என்ன பண்ணிக்க ரிசீவ் பண்ணிருக்கேன், ஸோ அப்போ கிரெடிட். டிஸ்கவுண்ட் அலோட் வந்து எனது கிரெடிட். சேல்ஸ் ரிட்டர்ன் நமக்கு கிரெடிட். க்ளோசிங் கேபிட்டல் credit. So finally we get another credit sales, that is 1,27,000. அவ்வளவுதான். ரிமைனிங் சம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.